நீங்க சொல்லுங்க, கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ வந்து இதுக்கு 2-3 விதமா பதில் சொல்லலாம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. நான் வந்து உடனே டென்ஷன் ஆகி கடவுள் இல்லையா, பார்த்த சாரதி இதோ திருவல்லிக்கேணியில் பார்க்கின்றீர்களே, ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்லலாம். கடவுளுங்கிறது ஒரு ஃபீலிங். அத பாத்தீங்களா? சரி, அதை நம்ம கோவில்ல பார்த்த சாரதியா பாக்குறோம், திருப்பதியில திருவேங்கடமுடையானா பாக்குறோம். இப்போ கடவுள் இல்லைன்னு நம்பக்கூடியவருக்கு அது ஒரு கல்லு தான். நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா கல்லை கண்டால், அந்த கல்லை கல்லாக நீங்கள் பார்த்து விட்டால், அதுல இருக்கக்கூடிய நாயகன் உங்க கண்ணுக்குள்ள தெரிய மாட்டார். நல்லா இருக்க. இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நீங்க அவரை நாயகனா பார்த்துட்டீங்களான்னு அது உங்களுக்கு கல்லா தெரியாது. கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். ஐயோ ஐயோ. அந்த நாயகன்ல காவை எடுத்துட்டா நாயின்னு வந்துருவோம். அதனாலதான் தமிழ்ல கல்லை கண்டா நாய காணும், நாய கண்டா கல்லை காணும். இவ்வளவா நம்ம முன்னோர்கள் ரொம்ப சீப்பா எழுதி வைப்பாளா? அந்த கல்லா நீங்க பாத்துட்டேன்னா அது வந்து உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய இறைவன் தெரிய மாட்டார். ஐயோ ஐயோ.